ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 3/12/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் மாலை 5:06 வரை, பின்பு போராட நட்சத்திரம் ஆரம்பம். இன்றைய துதியை மதியம் 1:04 வரை, பின்பு திருதியை. சந்திராஷ்டம ராசி ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றும் நாளையும் சந்திராஷ்டமம். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், தனுஷில் சந்திரன் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றே தொட்ட காரியங்கள் அனைத்தும் இன்று சீரும் சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். விரயஸ்தானத்தில் ராகு இருந்தாலும் தலைமை பதவி உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். வெளிநாட்டிலிருந்து புது செய்தி வந்து சேரும். அதுவும் மனமகிழ்ச்சி நிறைந்த செய்தியாகவே வந்து சேரும். எதிர்பாராத திருப்பம் வாழ்வில் உண்டாகும். நினைத்த காரியத்திற்காக நீங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றியும் காணக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். அதற்கான தன உதவி வந்து சேரும். அலுவலக பணி சுமை உங்களுக்கு குறையும். மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். புதிய பதவி வகிக்கும் சூழ்நிலை உருவாகும். இருந்த இடத்திலிருந்து வேற்ற இடத்திற்கு மாறும் சூழ்நிலையும் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். கல்வி தேர்ச்சி சிறப்பாக அமையும். பேச்சாற்றலால் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். மருத்துவ சம்பந்தமான துறையில் சாதிப்பீர்கள். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் காண்பீர்கள். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான பலன் கிடைக்கும். வியாபார சம்பந்தமாக எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். தந்தையால் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது நீங்கும். தந்தை வழி ஆதாயம் பெறுவீர்கள். நல்ல நண்பரின் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். பூமி விளைபொருளால் அதிகமான லாபத்தை பெறுவீர்கள். எடுத்த காரியங்கள் வெற்றியாகும். பிரயாண அலைச்சலும் மற்றும் தனவரவும் உங்களுக்கு உண்டாகும். அதனால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். எடுத்த காரியம் வெற்றியாகும். திடீர் தன உதவி உங்களை வந்து சேரும். திடீரென்று வேலைவாய்ப்பு விஷயமாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும். திடீர் பயணத்தால் எதிர்பார்த்த நபரை சந்திப்பீர்கள். தொழில்கள் வெற்றியாகும். புதிய தொழில்களுக்கான முயற்சிகள் வெற்றியாக கிடைக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம், அரசு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம், பூமி சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். உங்கள் ராசியிலேயே குரு இருப்பதால் கவலை வேண்டாம். எந்த கெடுதலும் இல்லாமல் குருவே உங்களை காப்பாற்றி விடுவார். 3ஆம் இடத்தில் செவ்வாய், 2ஆம் இடத்தில் உள்ள வாக்குஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் உள்ள செவ்வாய் விருச்சிகத்தில் இருப்பதால், அதுவும் சூரியனுடன் இருப்பதால் திடீர் இடமாற்றம் சம்பந்தமாக உங்களுக்கு சற்று பிரயாண அலைச்சல்கள் வந்து சேரும். எதிர்பார்த்த நபரை சந்திப்பதற்கு சற்று தாமதப்படும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாமல் சற்று தடுமாற்றம் கொள்வீர்கள். வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். பிள்ளைகளால் கவலை ஏற்படும் விதமாகவே இன்றைய சூழல் இருக்கும். மனைவியோ கணவனோ வேண்டுமென்றே சண்டை பிடிக்கும் நிலை உருவாகாமல் பார்த்து கொள்ளவும். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற சற்று கடன் வாங்கும் சூழலும் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைப்பதற்கு சற்று தாமதமாக இருந்தாலும் அது தகுந்த சமயத்தில் கிடைக்கும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். அரசு சம்பந்தமான தொழிலில் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். உங்களது மேலதிகாரிகளால் நீங்கள் சற்று சிரமப்படுவீர்கள். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற சற்று தடுமாற்றம் கொள்வீர்கள். குடும்பத்தில் கல்வி சம்பந்தமாக கடன் தொல்லை உங்களை அலட்டும். பேச்சு திறமையால் சற்று சாதிப்பீர்கள். தொழிலில் நல்ல மாற்றம் உண்டு. அரசியல் வாழ்வில் சற்று தடுமாற்றம் வந்து சேரும். அதிகாரிகளிடத்தில் சற்று
மரியாதையுடன் நடந்து கொள்வது நல்லது. உங்கள் கீழ் வேலை செய்பவர்களிடமும் தொழிலில் உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்கள் மற்றும் தொழில் ஸ்தாபனத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. பணம் சம்பந்தமாக கவனமாக இருப்பதும் கொடுக்கல் வாங்கலில் சற்றே எதிலும் எதிர்பார்த்து கவனம் கொண்டு நடப்பதும் உங்களுக்கு என்று நல்ல ஒரு பலனை தரும். எதிலும் கவனமாக இருப்பதும் யோசித்து சில காரியங்கள் செய்வதும் உங்களுக்கு நன்மை செய்யும். கேஸ் வழக்குகள் சற்று தள்ளி போகும். உறவினர்களால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். உறவினர் வழி சற்று பாதிப்பு உண்டாகும். சில செய்திகள் வருவதால் உங்களுக்கு திடீரென்று மனக்குழப்பங்கள் ஏற்படும். மனத்தடுமாற்றம் கொள்வீர்கள். குடும்ப வாழ்க்கையில் சற்று சலிப்பு ஏற்படும், வெறுப்பு ஏற்படும். பூர்வீக சொத்து தர்க்கம் வந்து சேரும். அரசு சம்பந்தமான தொழில்களில் சற்று தடுமாற்றம் உண்டாகும். நினைத்த இடத்திற்கு செல்வதற்கு சற்று யோசிப்பீர்கள். எதையும் யோசித்து கவனமாக செய்வது என்று உங்களுக்கு நன்மை செய்யும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய். கடகத்தில் செவ்வாய் இருப்பது அவ்வளவு சிறப்பு இல்லை என்றாலும் உங்களுக்கு இது சிறப்பானதாகவே அமையும். உங்களது வாழ்வில் திடீர் திருப்பம் உண்டாகும். எதிர்பார்த்த சொத்து கைவரும். பூமி சம்பந்தமாக நீங்கள் நினைத்த காரியம் உங்களுக்கு வெற்றி பெறும் சூழல் உருவாகும். அதனால் நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். குடும்பத்தில் இன்று பெண்களுக்கு சீரும் சிறப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும். அவர்கள் எதிர்பார்த்த ஆடை ஆபரணங்கள் அவர்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். பெண் பிள்ளைகளால் இன்று மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். பெண் பிள்ளைகளால் இன்று சுப செலவு வந்து சேரும். திடீர் அயல்நாட்டு உதவி வந்து சேரும். பணவரவு இன்று சிறப்பாகவே இருக்கும். தொழிலுக்காக திடீர் அலைச்சலும் வீண் விரைய செலவுகளும் உங்களுக்கு இருந்தாலும் அதெல்லாம் இன்று இரட்டிப்பான தன ஆதாயம் நிறைந்ததாகவே உங்களுக்கு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சீரும் சிறப்புமாக இருக்கும். வங்கி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கும் கல்வி சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான பலன் உண்டாகும். கட்டட சம்பந்தமான தொழில், இரும்பு சம்பந்தமான தொழில், கணினி சம்பந்தமான தொழில், பேப்பர் சம்பந்தமான தொழில்கள், இது கல்வி சம்பந்தமான தொழில்கள், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலனும் மனமகிழ்ச்சியும் கிடைக்கும் நாளாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு அரசு வழி ஆதாயம் உண்டாகும். ஒரு சிலருக்கு அரசால் திடீர் தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு அரசு பணி கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. ஒரு சிலர் இன்று ஓய்வு பெற்று வீட்டில் மன நிம்மதியுடன் இருக்கும் சூழலும் உருவாகும். அதற்கான மனமகிழ்ச்சியுடன் நண்பர்களுடன் இன்று இனிய பயணம் மேற்கொள்வதும் அவர்களுக்கு விருந்து கொடுப்பதுமாக இன்று மனமகிழ்ச்சியுடன் இருக்கும் சூழலும் உருவாகும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். புது முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். தொழிலில் சிறப்பான பலன் உண்டு. தொழிலுக்காக திடீர் பிரயாணம் உண்டு. பிரயாண அலைச்சலும் உண்டாகும். தனபரமான நேட்டமும் உண்டாகும். கல்வி கற்கும் மாணவ செல்வங்களுக்கெல்லாம் இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாகவே இருக்கும். கல்வியில் மேன்மை உண்டு. கல்வியில் சிறப்பும் உண்டு. கல்வியில் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கல்விக்காக அயல்நாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவ மாணாக்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்கள் உண்டு. பெற்றவர்களுக்கு மாணவ செல்வங்களுக்காக அவர்களுக்கான உதவி செய்வதும் அவர்களால் என்று மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாகவே இருக்கும். பெண்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். குடும்பத்தில் திருமண தடைகள் இருப்பின் அவை யாவும் மாறும் சூழ்நிலையும் உருவாகும். திடீர் புத்திர பாக்கியம் உண்டாகும். நினைத்த காரியங்கள் வெற்றியாகும் என்று நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். பலரும் இன்று உங்களை ஆதரிப்பார்கள். பாராட்டும் பரிசும் உங்களுக்கு வந்து சேரும். நல்ல நண்பர்களால் இன்று நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். பெண் தெய்வங்கள் வழி நீங்கள் நினைத்த காரியம் வெற்றியாகும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். பெண் தெய்வங்கள் வழி என்று நான் சொல்வது உங்களது குலதெய்வம், அம்மன் போன்ற தெய்வங்களாக இருந்தால் அவர்களது வேண்டுதல் நிறைவேறும். குடும்பத்தில் திருமண தடை விலகுவதும் புத்திர பாக்கியம் உண்டாவதுமாக இந்த வேண்டுதல் நிறைவேறும் என்று சொன்னேன்.
புது முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். சமூகத்தில் அதிகாரம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். வெளிவட்டார பழக்கங்கள் மூலம் இன்று பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். அவர்களால் ஆதரிக்கப்படுவீர்கள். துணிவும் சிக்கனமும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தாயார் வழி உங்களுக்கு ஆதாயம் உண்டு. தாயார் வழி உங்களுக்கு சொத்து கைவந்து சேரும். சகோதர கலகம் ஏற்படாமல் சற்று பார்த்து கொள்ளவும். சகோதரர்களுக்கு உங்களுக்கு அந்த சொத்து வருவதற்கு அவர்களே தடங்கலாக இருப்பார்கள். அதனால் அதையும் மீறி உங்கள் தாய் உங்களுக்கு தாய் வழியால் உங்களுக்கு அந்த சொத்து கிடைக்கும். பாக்கியமும் வந்து சேரும். மனைவியால் ஆதாயம் பெறுவீர்கள். மனைவிக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வரவு அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலர் வெளிநாடு தொடர்பால் அதிகமான பண வரவுகள் வந்து சேரும் விதமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன் கிடைக்கும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். திடீர் ஆதாயமும் பரிசும் பெறுவார்கள். கல்வி கற்கும் மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கும் பாக்கியமும் உருவாவதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். கல்விக்காக எடுத்த கடனை சிரமப்பட்டு கட்டி முடிப்பீர்கள். அதனால் சற்று மனமகிழ்ச்சியும் கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். கவர்ச்சிகரமான தோற்றத்திற்காக அதிகமாக பணத்தை செலவு செய்வீர்கள். அழகு பொருள்கள் வாங்க செலவுகள் அதிகமாகவே செய்வீர்கள். கவர்ச்சியாக இருப்பதற்கு மிகவும் விரும்புவீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் பாராட்டும் பரிசும் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் கிடைக்கும். பால் உற்பத்தி தொழில்களில், உணவு சம்பந்தமான தொழில்களில், பால் வியாபாரம், உணவு சம்பந்தமான தொழில்கள், பூக்கட்டும் வியாபாரம், வாசனை திரவியங்கள், நீர் சம்பந்தமாக, இரத்த சம்பந்தமாக இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபமும் மனமகிழ்ச்சியும் கிடைக்கும் நாளாகவே இன்று இருக்கும். அரசு தொழிலில் ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் பதவி மாற்றம், திடீர் உயர் பதவி கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். குடும்பத்தில் ஒருவருக்கு மனமகிழ்ச்சி நிறையும் விதமாகிய இன்றைய சூழல் அமையும் என்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரும். மனைவியால் அல்லது கணவனால் என்றுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் வாய்ப்பு ஒரு சிலருக்கு அமையாது. ஒன்று, கணவன் மனைவியை அடிமையாகவே வைத்திருப்பார். மனைவிக்கு பெரிய பதவிகள் இருக்கும், கணவனுக்கு ஒன்றும் இருக்காது. இதனால் குடும்பத்தில் பல பல பிரச்சனைகள் ஏற்படும். என்றும் மனைவியை கரிஞ்சு கொட்டிக்கொண்டே இருப்பார். தொட்டதற்கெல்லாம் சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே இருக்கும். இதனால் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை சற்றே குறைவுபடும். கணவனுக்கு பெரிய பதவிகள் இருந்து மனைவிக்கு ஏதும் இல்லாமல் வீட்டில் இருந்தாலும் அவருக்கும் இதே நிலைதான். கோடி கோடியாக பணத்தை சம்பாதிச்சாலும் மனமகிழ்ச்சி என்பது திருமணத்திற்கு பின் சிம்ம ராசிக்கு இருக்காது. அதிலும் மகம் நட்சத்திரம் என்றால் வாழ்க்கையில் நான் சந்தித்த பலரும் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்து நான் பார்த்ததில்லை, ஒரு சிலரை தவிர. சிலருக்கு கணவனால் என்றும் பிரச்சனை உண்டாகும். ஒரு சிலருக்கு மனைவி பிள்ளைகளால் என்றும் மன வருத்தமே கொண்டு அதனால் பாதிக்கப்பட்டு வெளியில் இருக்கும்போது நிம்மதியும், வீட்டிற்கு வரும்போது மனக்கலக்கமும், பொய்முகமான தோற்றத்துடனே இருப்பார்கள். தன் வீட்டில் தான் சுகமாக இருப்பதாக நடித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் தன்னை வருத்தி வருத்தி வாழ்வார்கள். இது போன்ற சூழல் அதிகமாக மகம் நட்சத்திர அன்பர்களுக்கே இருக்கும். மற்ற நட்சத்திரம் உள்ளவர்களுக்கு அந்தளவுக்கு பாதிப்பு இல்லை என்றாலும் ஓடி ஓடி உழைத்தாலும் அவர்களுக்கு அதற்குரிய பலன் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. கடன் தொல்லை ஒரு பக்கம், மற்றும் சில பிரச்சனைகளும் இது போன்ற பிரச்சனைகளால் மாட்டிக்கொண்டு முழிப்பார்கள். தொழிலில் வியாபாரத்தில் என்றும் நல்ல பலன்கள் உண்டாகும். அரசு துறையில் சாதிப்பீர்கள். அரசு துறையில், அரசு வேலையில் பதவியும் பட்டமும் உயர் பதவியும் பெறுவீர்கள். திடீர் பதவி மாற்றம் உண்டாகும். திடீர் உயர் பதவி வந்து சேரும். நினைத்த இடத்திற்கு மாற்றல் வாங்கி கொண்டு போகும் சூழலும் உருவாகும். குழந்தைகளால் சற்று பாதிப்புகளும் இருக்கும்.
தனக்குள் ஏற்பட்ட நோய்க்காக மருத்துவ உதவி தேவைப்படும். இவர்களில் அதிகம் தலை நரம்பு பிரச்சனை, கண் பிரச்சனை, தலை நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, இரத்த சம்பந்தமான பிரச்சனை, மன அழுத்தம் இது போன்ற பிரச்சனைக்கு ஆளாக நேரிடும். எனினும் தனவரவு தன வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். சொத்து அதிகமாகவே வந்து சேரும் வாய்ப்புகளும் இருக்கும். ஓடி ஓடி உழைப்பார்கள். ஆனால் வீட்டில் எந்த நிம்மதியும் இவர்களுக்கு இருக்காது. எப்படியாவது தனது வாழ்நாளை நீட்டிக்கொண்டு செல்வார்கள். ஒரு சிலருக்கு வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய வீடு கட்டும் யோகம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு தொழிலில் புதிய கிளைகள் உருவாகக்கூடிய யோகம் உண்டாகும். பிள்ளையில்லா குறை தீரும். பிள்ளை பாக்கியம் கிட்டும். திருமண தடை விலகும். திருமண யோகம் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி கிடைக்கும் பாக்கியமும் உண்டு. சொத்து தர்க்கங்கள் தீரும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பாராட்டுகள் பரிசும் கிடைக்கும். கல்வி கற்கும் மாணவர்களுக்கெல்லாம் என்று சிறப்பான பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த தன உதவி வந்து சேரும். தொழிலில் வெற்றியும் வாய்ப்பும் சீராகவே இருக்கும். வாகன ஓட்டுநர்களுக்கும் சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான பலன் கிடைக்கும் என்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று பொருளாதார நிலை உங்களுக்கு வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். இன்று வசதி வாய்ப்புகள் அதிகமாகவே வந்து சேரும். உறவினர்களால் இன்று மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். மனைவி குழந்தைகள் வழி என்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாகவே இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலைக்காக வெளிநாடு அல்லது வெளியூர் சென்று வேலை பார்க்கும் சூழலும் உருவாகும். திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். திடீரென்று வெளிநாடு பயணமும் செய்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து தன உதவி வந்து சேரும். திடீர் ஆதாயம், பாராட்டு, பரிசுகள் வந்து சேரும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபமும் வளர்ச்சியும் உண்டாகும். வழக்குகளில் வெற்றி பெறுவீர்கள். வழக்குகள் சாதகமான சூழல் அமையும். கேஸ் வழக்கு, சொத்து தர்க்கம் இவையாவும் நீங்கி சொத்துக்கள் கைவரும் யோகமும் வந்து சேரும். சமயோஜித புத்தியால் எதிர்பார்த்த பலனை பெறுவீர்கள். நினைத்த காரியம் இன்று வெற்றியாகும். கல்விக்காக வாங்கின கடன்கள் தீரும். கடனால் ஏற்பட்ட தொல்லைகள் மாறும். கடன் உதவி பெறுவீர்கள். கடனுக்காக புது கடன் வாங்குவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. பெண்களால் இன்று சிறப்பான பலன் பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று ஆதாயமும் ஆடம்பர பொருள்கள் வந்து சேரும் விதமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று பெண்கள் வெற்றியாக முடிப்பார்கள். ஒரு சில உயர் பதவி வகிக்கும் பெண்களுக்கு இன்று மேலும் பதவிக்கான சூழல் உருவாகும். திடீர் வெளிநாடு வெளியூர் செல்லும் யோகமும் இன்று பெண்களுக்கு உண்டாகும். இன்று பெண்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். குடும்பத்தில் இன்று மனமகிழ்ச்சி நிறையும் விதமாகவே பலவித நல்ல காரியங்கள் நடக்கும். புதிய முயற்சி வெற்றியாகும். தொழிலில் இருந்து வந்த போட்டி மனப்பான்மை நீங்கும். தொழிலுக்காக வெளிநாடு செல்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து தொடர்பால் உங்களுக்கு தன ஆதாயம் பெறுவீர்கள். இரும்பு சம்பந்தமான தொழில்கள் வெற்றி பெறும். வாகன சம்பந்தமான தொழில்களில் ஆதாயம் அதிகமாக உண்டாகும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வீடு தேடி வரும். சாஸ்திரங்களில் ஞானம் ஏற்படும். புதிய முயற்சிகள் இன்று வெற்றி பெறும். பாராட்டும் பரிசும் கிடைக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கணவன் மனைவி உறவு முறையில் அன்பு மேலோங்கும். ஒரு சிலர் வீட்டை விட்டு வெளிநாட்டிற்கு செல்லும் சூழல் உருவாகும். ஒரு சிலருக்கு திடீரென்று திருமண யோகம் வந்து சேரும். காதல் திருமணம் கைகூடும். பொருளாதாரத்தில் மிகுந்த தன ஆதாயம் வந்து சேரும். செல்வ வளம் மிகுதியாக இருக்கும். கடினமாக உழைத்து சம்பாதிப்பவர்களுக்கு இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வெற்றி அதிகமாகவே கிடைக்கும். வாகன ஓட்டுநர்களுக்கு இன்று சிறப்பான பலன்களும் வளர்ச்சியும் தனபரமான நேட்டமும் உண்டாகும். வாகன உதிரி பாகங்கள் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். புதிய தொழிலில் புதிய உத்தியை கையாண்டு முயற்சி வெற்றியாகும் விதமாகவே இன்றைய நாள் இருக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே,
எதிர்பார்த்த உதவி உங்களை வந்து சேரும். தாராளமாக செலவு செய்வீர்கள். தன்னம்பிக்கை இன்று அதிகமாகவே இருக்கும். உடல் வலிமை மனபலம் இன்று அதிகமாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிக்க இன்று துடிப்பீர்கள். எதிர்பார்த்த உதவியுடன் நீங்கள் புதிய முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். திடீர் ஆதாயம், தனவரவு, பரிசு உங்களை வந்து சேரும். கல்வியில் சாதிப்பீர்கள். கல்வி சம்பந்தமாக பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைக்காக அயல்நாடு செல்வீர்கள். ஒரு சிலருக்கு அயல்நாடு செல்லும் பாக்கியமும் வந்து சேரும். ஒரு சிலர் அடிக்கடி அயல்நாடு சென்றுவிட்டு திரும்பும் சூழலும் உருவாகும். அதாவது அவர்களுக்கு தொழிலுக்காக அடிக்கடி அயல்நாடு செல்லும் பாக்கியம் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் திருமணம் நடக்கும் வாய்ப்பும் உண்டாகும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. வீண் கோபத்தால் வீட்டில் சண்டை, கலகம், பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அதாவது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, கோபத்தை குறைத்து கொள்ளவும் முரட்டுத்தனத்தை சற்று மாற்றிக்கொள்வது உங்களுக்கு நல்லது செய்யும். செயல்திறன் இன்று அதிகமாகும். கோபங்களால் அதிக நட்டங்களையும் இழப்புகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சில காரியங்களை மறந்துவிட்டு வருவீர்கள். கவனமாக இருப்பது என்று நல்லது. வாகன யோகம் உண்டு. காதுகளில் சற்று வலி வராமல் பார்த்து கொள்ளவும். மூத்த சகோதரனால் உங்களுக்கு திடீர் ஆதாயம் உண்டு. பிள்ளைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டு. தொழில் சிறப்பாக நடக்கும். தொழில் ஆதாயமும் வளர்ச்சியும் தனபரமான நேட்டமும் அதிகமாக கிடைக்கும். அரசு வழி வெகுமதிகள் உங்களை வந்து சேரும். பொதுநல தொண்டில் லாபம் அதிகமாக கிடைக்கும். விவசாயங்கள், எந்திரங்கள், வாகனங்களால் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். பங்காளிகளால் ஆதாயம் உண்டாகும். மாமன் மைத்துனன் உறவு முறை உங்களுக்கு இன்று மனதை மகிழ்ச்சி பெறும் விதமாகவே இருக்கும். குடும்ப சூழல் சாதகமான பலனை அளிக்கும். விவசாய விளைபொருள்களால் ஆதாயம் பெறுவீர்கள். நகை தொழில்கள், வெள்ளி சம்பந்தமான பொருள்கள் விற்பது, வாங்குவது, இது போன்ற தொழில்களிலெல்லாம் அதிகமான லாபத்தையும் புதிய வாய்ப்பையும் பெறுவீர்கள் என்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே சூரியன், புதன், 2ஆம் இடத்தில் சந்திரன், சுக்கிரன். கொடுத்த வாக்கை நிறைவேற்ற சற்று தடுமாற்றம் வரும். கடன் தொல்லையால் சற்று அவதிப்படுவீர்கள். எனினும் அதற்கான தீர்வுகள் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு உதவ உங்களது உறவினர் அல்லது நண்பர்கள் வழி உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். தொழில் மேன்மையுண்டு. தொழில் வெற்றியுண்டு. இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களது ராசியில் சந்திரனுடன் சுக்கிரனும் உள்ளார். 3ஆம் இடத்தில் சனி, 4இல் ராகு, 6ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் செவ்வாய். பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். எதிர்பாரா விதமாக உங்களுக்கு தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த நபரின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். சிறு சிறு தடுமாற்றங்கள், மன உளைச்சல்கள் திடீரென்று ஏற்படும். உங்களது ராசியில் சந்திரன் உள்ளதால் எதற்காக கவலைப்படுகிறோம் என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். திடீரென்று அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் எழுந்து பின்மாறும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் சற்று தடுமாற்றம் கொள்வீர்கள். அரசு தொழிலில் சற்று சுமைகள் அதிகமாக இருக்கும். அதாவது பணிச்சுமைகள் சற்று அதிகமாகவே அலட்டும். கால் பிரச்சனைகள், கை பிரச்சனைகள், உடல் உபாதைகள் சற்று உங்களுக்கு இருந்தாலும் மருத்துவ உதவியுடன் அதெல்லாம் தருணம் செய்யும் விதமாகவே இருக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வெற்றியும் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக கல்வி பயிலும் மாணவ செல்வங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த பலனும் வெற்றியும் பாராட்டும் பரிசும் கிடைக்கும் விதமாக இருக்கும். கலைத்துறையில் போட்டிகளில், பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். கல்வியில் சாதிப்பீர்கள். கல்வி சம்பந்தமாக தொழில் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பும் வந்து சேரும். ஒரு சிலர் கல்வி கற்றுக்கொண்டே புதிய வேலையில் ஈடுபடுவார்கள். அதற்கான உதவியும் அவர்களுக்கு உண்டாகும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். நில சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனை, நீண்ட நாள் பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். கேஸ் வழக்குகள் வெற்றியாகும். அரசு துறையில் ஆதாயம் மிகுதியாக கிடைக்கும். அரசு வழி ஆதாயம் உண்டு. அரசு தொழிலில் சாதிப்பீர்கள். அரசு துறையில் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். அரசியலில் புதிய
பாராட்டும் பரிசுகளும் உங்களை வந்து சேரும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். திடீர் எதிரிகளின் தொல்லைகள் விலகி போகும். கடன் தொல்லை சற்று மனதை வருத்தினாலும் அது தீரும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு உதவும் நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள். புதிய கூட்டு முயற்சிகள் தொழில்கள் வெற்றி பெறும். புதிய வாய்ப்புகள் தொழிலில் உங்களுக்கு வந்து சேரும். அதனால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். விவசாய விளைபொருட்கள் ஆதாயம் உண்டு. திடீர் ஆதாயம் வருமானம் வளர்ச்சி உங்களுக்கு வந்து சேரும். சிறு சிறு தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் வெற்றியும் தனவரமும் உண்டாகும். குடும்பத்தில் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்புகள் வந்து சேரும் விதமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து பண உதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீர் பிரயாண அலைச்சலும் தனவரவும் வந்து சேரும். ஞாபக மறதி சற்று அதிகமாகவே இருக்கும். கோபம் சற்று அதிகமாகும். கோபமும் வேதனையும் அதிகமாகும். சுப காரியங்களுக்காக செலவுகள் அதிகமாக செய்வீர்கள். திடீர் பிரயாணம் உண்டு. வெளிநாட்டு அலைச்சல் அதிகமாக இருக்கும். அரசின் பகையும் சற்றே வராமல் பார்த்து கொள்வது நல்லது. வேலை விஷயத்தில் சற்றே கவனமாக இருப்பது நல்லது. விவசாயம் எந்திரங்கள் வாகனம் சம்பந்தமாக தொழிலில் ஆதாயமும் வளர்ச்சியும் உண்டு. பக்திக்காக செலவுகள் செய்வீர்கள். நீண்ட தூர பிரயாணம் செய்வீர்கள். அதனால் அலைச்சலும் சற்று விரைய செலவுகளும் வந்து சேரும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவு செய்வீர்கள். பெண்களுக்கு இந்த ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். நினைத்த காரியம் பெண்களுக்கு வெற்றி பெறும். உயர்ந்த பொருள்கள் அவர்களுக்கு வந்து சேரும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக இருக்கும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அதிகமான பணச்செலவுகள் வந்து சேரும். பங்காளிகளுடன் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளவும். குடும்பத்தில் நீண்ட காலமாக இருந்து வந்த பகை விலகும். உறவினர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடைபெறும். முக சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். வீட்டில் பெரியவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள், வாத சம்பந்தமான நோய்களுக்காக சற்று பணச்செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். வேலையாட்களால் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். பிறரிடம் மதிப்பும் மரியாதையும் குறையும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். பெண்களிடம் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. அதிகமாக பசியை இன்று அனுபவிப்பீர்கள். சாப்பிடக்கூட நேரம் கிடைக்காத அளவு இன்று உங்களுக்கு தொழில் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ உங்களுக்கு சற்று சிரமங்கள் வரும் விதமாகவே இருக்கும். எதிலும் ஒரு மந்தத்தன்மையும் கவலையும் உங்களை அலட்டும். குடும்ப சொத்துக்களில் தீராத பிரச்சனைகளுக்காக ஓடி ஓடி அதை சரிவர அதற்காக பாடுபடுவீர்கள். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக சற்று அலைச்சலும் தன விரைய செலவும் வந்து சேரும். சேமிப்புகள் சற்று குறையும் விதமாகவே இருக்கும். உறவினர்களால் மனக்கலக்கம் உண்டாகும். உறவினர் வழி சிலருக்கு சுபசெய்தி வந்து சேரும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் திருமண பேச்சு உண்டாகும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுபசெய்தி வந்து சேரும் அல்லது சுப நிகழ்ச்சி நடக்கும் விதமாகவே இருக்கும். பெண் பிள்ளைகளால் இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாக இருக்கும். பெண்களால் இருந்து வந்த பிரச்சனைகளும் விலகும். குடும்பத்தில் கணவன் மனைவி அன்பு சற்று குறைவுபட்டாலும் சாதகமான பலனை அளிக்கும். எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சற்று தாமதமாகும். எனினும் கவலை வேண்டாம். தகுந்த சமயத்தில் உங்களுக்கு அந்த உதவி வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். தொழிலில் வளர்ச்சியுண்டு. விவசாய தொழிலில் விவசாய விளைபொருள்களால் ஆதாயம் உண்டாகும். நீர்நிலை சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பெரியவர்களால் சமரச பேச்சு உண்டாகும். தொழிலில் வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழிலில் மேன்மையும் வளர்ச்சியும் உண்டாகும். ஆதாயம் மிகுந்த நாளாக இன்று உங்களுக்கு இருக்கும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு. எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு வந்து சேரும். பேராசைகள் சற்று அதிகமாக இருக்கும். தீய வழிகளில் பணம் சம்பாதிக்க ஆசைப்படுவீர்கள். கெட்ட நண்பர்களின் உதவியுடன் சில பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வீர்கள். கேஸ் வழக்குகள் வராமல் பார்த்து கொள்ளவும்.
உறவினர்களுடன் பகை இருப்பதை நீங்கள் மறந்துவிட்டு அவர்களுடன் சமரச பேச்சு நடத்துவதற்கான முயற்சிகள் செய்யவும். குடும்பத்தில் நீண்டகால பகை விலக முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி கலகங்கள் மாறி ஒற்றுமை உருவாகும் சூழல் உருவாகும். எதிர்பார்த்த உதவி மனைவி வழி உங்களுக்கு கிடைக்கும். மனைவி வழி சொத்து உங்களது கைக்கு வரும். தாயாரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தந்தையின் சொத்து உங்கள் கைக்கு வரும். யோகமும் சிலருக்கு உண்டாகும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். விவசாய சம்பந்தமாக, கால்நடை சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக, நீர்நிலை சம்பந்தமாக, கெட்டட சம்பந்தமாக, மண் சம்பந்தமாக, இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இந்த தொழிலில் வெற்றியும் வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். நீண்ட கால கோரிக்கை நிறைவேறும். குழந்தை இல்லையே என்று ஏங்குபவர்களுக்கு அந்த குறை தீரும் நாளாகவே இருக்கும். அதற்கான செய்தி வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு உண்டு. நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். சற்று எதிலும் கவனமாக இருப்பதும் உங்களுக்கு நன்மை செய்யும். கோபத்தை குறைத்து கொண்டு அனுசரித்து நடப்பது இன்று உங்களுக்கு மன சந்தோஷத்தை அளிக்கும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய். எதிர்பார்த்த பயணம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். பணப்புழக்கங்கள் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் நினைத்த நேரத்தில் உங்களுக்கு அந்த உதவி வந்து சேரும். கேஸ் வழக்குகள் சாதகமாக சூழலை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சூழல் உருவாகும். ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கும், சீருடை அணிந்தவர்களுக்கும், அரசு துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று அவர்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து உறவினர் வருகை மனமகிழ்ச்சி தரும். வெளிநாட்டிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நபர் மகனோ மகளோ இருக்கலாம். அவர்கள் வருவதன் மூலம் நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். திடீர் சுபசெய்தி, சுப நிகழ்ச்சி நடக்கும். திடீர் திருமண செய்தி இல்லத்தில் நிகழும். திடீர் தேதி குறிக்கப்படும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடும். ஒரு சிலர் திருமணத்தை முடித்து கொண்டு புதிய வீட்டிற்கு செல்வார்கள். அல்லை வீட்டை விட்டு அவர்கள் வெளியேறும் சூழலும் உருவாகும். ஒரு சிலருக்கு பதவி சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் யோகம் உருவாகும். ஒரு சிலருக்கு வெளியூரில் வேலை கிடைக்கும் வாய்ப்பும் உருவாகும். வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நாளாக இருக்கும். எதிர்பார்த்த செய்தி, சுப செய்தி வந்து சேரும். வீட்டில் பெரியவர்களால் சற்று மனக்குமுறல் உண்டாகும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி அல்லது தாய் வழி உறவால் உங்களுக்கு கிடைக்கும். சமூக பணியில் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். ஆலய திருப்பணிக்காக நீங்கள் அதிகமாக செலவு செய்வீர்கள். இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவும் இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட தர்க்கங்கள், வேதனைகள், மனக்குமுறல்கள் குறையும். இன்று பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். உடலில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் விலகும். மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே இருக்கும். கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் ஏற்பட்ட சிறு சிறு கலகங்கள் மாறி மனது அமைதியாகும். கோபத்தை சற்று கட்டுப்படுத்தவும். எதிர்பார்த்த பலன்கள் என்று உங்களுக்கு கிடைக்கும் நாளாகவே இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி மனப்பான்மை குறையும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த கனவுகள் நனவாகும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும் என்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எதிர்பார்த்த செய்தி உங்களை வந்து சேரும். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.